சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆவதற்கு எதிர்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தனக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டாம் என்று சசிகலா கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதிமுக அமைச்சர்கள் சசிகலா தான் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்று கூறி வந்தாலும் கட்சியின் பெரும்பான்மை தொண்டர்களும் பொதுமக்களும் சசிகலா தலைமை பதவிக்கு வருவதை விரும்பவில்லை. இதனிடையே ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவை ஆதரித்து தமிழகத்தின் பல பகுதிகளிலும் போஸ்டர் ஒட்டி வரும் அதிமுகவினர் சசிகலாவை முன்னிலைப்படுத்தி அதிமுக நிர்வாகிகள் வைக்கும் பேனர்களை சேதப்படுத்தி வருகின்றனர். முதலமைச்சர் OPSஐ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக கூறப்படும் மத்திய அரசு சசிகலாவிற்கு நெருக்கமான பல்வேறு அதிகாரிகள் மற்றும் முக்கிய நபர்களின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சசிகலாவிற்கு செக் வைக்கவே நடத்தப்படுவதாக கூறப்படும் இந்த அதிரடி ரெய்டால் சசிகலா அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவும் சம்பந்தப்பட்டிருப்பதால் வழக்கின் தீர்ப்பு பற்றிய அச்சத்தில் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது. இறுதி விசாரணை முடிந்து தீர்ப்பு வரப்போகும் நிலையில் தீர்ப்பு தனக்கு எதிராக வந்தால் தனது எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று சசிகலா பயப்படுவதாகவும் செய்தி பரவி வருகிறது. இவற்றையெல்லாம் யோசித்து பார்த்து அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்க சசிகலா தயங்கி வருகிறார். ஆனால் சசிகலாவின் கணவர் நடராஜன் விடாப்பிடியாக சசிகலாவை அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்குமாறு வலியுறுத்துவதாகவும், பாஜக ஏற்கனவே நமக்கு எதிராக நம்மை சார்ந்தவர்கள் வீடுகளில் ரெய்டு நடத்தி வரும் நிலையில் பொதுச் செயலாளர் பதவி இருந்தால்தான் கட்சியின் பலத்தோடு பாஜகவை சமாளிக்க முடியும் என்று சசிகலாவை சமாதானப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அடுத்து போயஸ் கார்டன் வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடக்கலாம் என்று செய்தி பரவி வரும் நிலையில் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்கலாமா வேண்டாமா என்று சசிகலா கடும் குழப்பத்தில் உள்ளார் என்று அதிமுகவினரிடையே பேச்சு எழுந்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்கள் கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள்.